ஒரு சிம்பிளான நிஃப்டி ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லி தரேன். இதுக்கு நீங்க யூஸ் பண்ண போற டைம் ஃப்ரேம்ஸ் 15 மினிட்ஸ் அண்ட் 1 மினிட். ஓகே. ஒரு 15 மினிட்ஸ் போய்க்கோங்க. 15 மினிட்ஸ் போயிட்டு நீங்க சப்போர்ட்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணுங்க. இதோ இது ஒரு சப்போர்ட். நீங்க இங்கேயும் வச்சுக்கலாம், இல்லைனா விக் எண்ட்லயும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு சப்போர்ட், இது ஒரு சப்போர்ட், மேபி இது ஒரு சப்போர்ட், இது ஒரு சப்போர்ட், இங்க கூட பாருங்க, இது ஒரு சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ்ல கூட நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம் இதை. ஓகேங்களா? நான் சப்போர்ட் வச்சு சொல்லித்தரேன். ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல கன்வீனியன்ட்டா இருந்தா நீங்க ரெசிஸ்டன்ஸ்ல கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், மார்க்கெட் ஓகேங்களா, இந்த சப்போர்ட்ல தொட்டுட்டு திருப்பி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது நீங்க 1 மினிட் டைம் ஃப்ரேம் மாத்திக்கோங்க. 1 மினிட் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு ஒரு ஐஎஃப்இஜி ஸ்பாட் பண்ணுங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு, பட் ஆனா இன்வெர்ஸ் ஃபேர் வேல்யூ கேப் இல்ல. ஸோ இங்க நீங்க ட்ரேட் பண்ண மாட்டீங்க. நெக்ஸ்ட் சப்போர்ட் இங்க இருக்கு பாருங்க. மார்க்கெட் இந்த சப்போர்ட் கீழே வந்துட்டு திருப்பி உள்ள போயிடுச்சா? ஸோ ரன்னிங்ல இருக்கும்போதே நீங்க 1 மினிட் டைம் ஃப்ரேம் மாத்திட்டு இங்க ஒரு இன்வெர்ஸ் ஃபேர் வேல்யூ கேப் கண்டுபிடிங்க. இப்போ இங்க இருக்கு பாருங்க ஒரு இன்வெர்ஸ் ஃபேர் வேல்யூ கேப், தெரியுதா? ஸோ இதுக்கு மேல உங்க என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் பிலோ திஸ். நீங்க 1:2 1:3 எது வேணுமோ நீங்க எய்ம் பண்ணிக்கோங்க. நான் யூசுவலா ஸ்கேல்பிங்னால 1:1 தான். ஓகே. ஸோ அதே மாதிரி இங்க இருக்கு பாருங்க. இந்த ஒரு சப்போர்ட் கீழே வரும்போதும் நீங்க என்ன பண்றீங்க, 1 மினிட் போயிட்டு இன்வெர்ஸ் ஃபேர் வேல்யூ கேப் இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ண போறீங்க. இப்போ நீங்க இங்க இன்வெஸ்ட், இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து வரைஞ்ச சப்போர்ட். ஸோ இங்க இன்வெர்ஸ் ஃபேர் வேல்யூ கேப் இருக்கான்னு பாக்குறீங்க, இல்ல. இங்கேயும் இல்ல. இங்க இருக்கா, இங்கேயும் இல்ல. இங்க ஒரு இன்வெர்ஸ் ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. கரெக்டா? மார்க்கெட் அன்னைக்கே டச் கொடுத்துச்சுன்னா நீங்க என்ட்ரி போகலாம். இல்ல நாளைக்கு எனக்கு டச் கொடுக்குதுன்னா நீங்க என்ட்ரி போகக்கூடாது. ஏன்னா இது இன்ட்ராடே ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அன்னைக்கே தான் உங்களுக்கு டச் கொடுத்துருக்கணும். ஸோ இதுல எனக்கு டச் வரல. நெக்ஸ்ட் சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்ட் எடுத்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வந்துட்டு திருப்பி உள்ள ரிவர்ஸ் ஆயிருக்கா? அப்போ 1 மினிட் டைம் ஃப்ரேம் மாத்திக்கோங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் கரெக்டா உள்ள வந்து மேல போயிருக்கா? இங்க ஒரு இன்வெர்ஸ் ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு, தெரியுதா? ஸோ இதுல நீங்க பை பண்ணி உங்க ஸ்டாப் லாஸ் கீழே வச்சு நீங்க ஒரு பை போறீங்க. ஓகேங்களா? இதுல லாசஸும் கொடுக்கும். ஓகேங்களா? ப்ராஃபிட்ஸ் ஒன்றியே கொடுக்காது, உங்களுக்கு லாசஸும் கண்டிப்பா வரும். லாசஸ் வராம இருக்கவே இருக்காது. ஸோ இப்போ இது பாருங்க, இதை செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த சப்போர்ட் இதை நான் ஹைலைட் பண்றேன். 1 மினிட் போறேன். இப்போ மார்க்கெட் கீழே வந்திருக்கா? இங்க எனக்கு இன்வெர்ஸ் ஃபேர் வேல்யூ கேப்பே இல்ல, தெரியுதா? ஸோ இங்க நீங்க என்ட்ரி எடுக்க மாட்டீங்க. இதை சப்போர்ட்னு எடுத்து நீங்க இங்க ஒரு என்ட்ரி போயிருந்தீங்கன்னா இங்க பாருங்க, அதே இன்வெர்ஸ் ஃபேர் வேல்யூ கேப்ல ஒரு பை என்ட்ரி. ஸோ எனக்கு அன்னைக்கே டச் கொடுக்கணும். டச் கொடுக்கலன்னா நீங்க என்ட்ரி எடுக்க போறது இல்ல. ஓகேங்களா?